என் தங்கப்பிள்ளையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்றே இந்த வராகி வாக்கு உன் கண்ணில் படும். என் குழந்தையே, நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு வருகின்ற ஒரு குழந்தையை நீ கண்டு விட்டால் போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த குழந்தை எந்த அடையாளத்தோடு உன் எதிரில் வரும் என்பதனை தான் உனக்கு சொல்லிவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் மொத்தமும் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்கள் உறுதி என்பதனை நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? உன் தாயானவள் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்துவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு இந்த வராகி கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கானது. என் தங்கமே, எந்த இடத்தில் உன்னுடைய மனம் நொறுங்கி போய் நிற்கிறதோ அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். உன் மனதை நொறுக்குவதை இங்கு அதிகமான எண்ணங்களோடு கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். என் தங்கமே, நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க நினைக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகி நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா மாற்றங்களிலும் இருந்தும் உன்னை நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்துவிட முடியும். ஆனால் உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொண்டு வருகிறதோ இல்லையோ, உனக்குள் ஒரு தெளிவை கொண்டு வரும். இதுதான் வாழ்க்கை, இதை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வரும். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு என் குழந்தை நீ நல்லபடியாக எதையும் எதிர்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். எந்த நாளிலும் தளராத இதயம் கொண்ட உனக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவும் கிடையாது. நீ நினைத்த அத்தனையையும் முடித்து காட்டும் திறமை படைத்த குழந்தை அல்லவா? அந்த திறமை உனக்குள்ளேயே நீ பிறக்கும் பொழுதே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் இல்லம் தேடி நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய திறமையை மட்டும் நீ சரியாக பயன்படுத்தி விட்டாயானால் உனக்கு அனைத்தும் கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ எடுத்த காரியங்களில் ஒருபோதும் அவசரப்படாதே. மெல்ல மெல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் மீது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கைதான் உன்னை எப்பொழுதும் முன்னெடுத்துச் செல்லும். தாழ்வு மனப்பான்மை எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடாது. நீ அவ்வாறு தாழ்வு மனப்பான்மை கொண்டாயானால் அது உன்னுடைய முன்னேற்றத்தை எப்பொழுதும் தடை செய்யும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய பயமும் அதுபோலத்தான். எதற்கும் அஞ்சி விடாதே. அதிகப்படியான பயம் உனக்கு எதையும் கொடுக்காமல் தடுத்து நிறுத்திவிடும் என்பதனை மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் நீ துணிவோடு செயல்பட்டு கொண்டே இரு. பலனை ஒருபோதும் எதிர்பார்க்காதே. நீ செய்கின்ற விஷயங்களுள் உனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் எண்ணி விடாதே. என் குழந்தையே, நீ செல்லும் வழியில் துன்பம் ஏதும் உனக்கு இருந்தால் அந்த இடத்தில் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிப்பார். நிச்சயமாக நான் உன்னோடு ஓடோடி வருவேன். என் பிள்ளையே, நான் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் எல்லாமுமே நிச்சயமாக நீ அனைத்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ நினைத்த அனைத்து காரியங்களும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு எப்பொழுதும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். அதனால் நீ நிச்சயமாக எல்லாவற்றிலும் உன்னுடைய கவனத்தை தெளிவாக வைத்திரு.
நீ வாழும் இந்த வாழ்க்கையில் நிறைய உறவுகள் உன்னிடத்தில் நன்றாக பேசி பழகினாலும் ஏதோ ஓரிடத்தில் உன்னை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை நான் நன்கு அறிவேன். என் குழந்தையே, உன்னுடைய கண்களில் வழியும் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறேன். உன் அம்மா அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை அளவைத்து அவர்கள் ஆனந்தப்படுகின்றார்கள். என் பிள்ளையே, உன்னை இவர்கள் பாடாய்படுத்தி எடுக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக நீ கஷ்டப்படுகின்ற அந்த தருணங்களில் எல்லாம் அவர்களுக்கு தண்டனையை வழங்க நான் ஓடோடி வரும் பொழுதெல்லாம் நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா? அவர்கள் ஏதோ செய்து விட்டார்கள், புத்தி பிறண்டு இப்படி செய்து விட்டார்கள், ஒருபோதும் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாதே என்றல்லவா நீ கேட்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அம்மா சில நேரங்களில் இது போன்ற விஷயங்களை உடனடியாக முடித்து விடாமல் போய்விடுகின்றது. என் பிள்ளையே, எல்லோருக்கும் திருந்துவதற்கான தருணங்களை நாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த தருணங்களை அவர்கள் பொருட்படுத்தாமல், நாம் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் என்னவென்று உணராமல், எப்பொழுதும் அவர்கள் செய்வதுதான் சரியென்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இவர்களை மாற்றுவதோ இவர்களை திருத்துவதோ உனக்கான வேலை கிடையாது. என் குழந்தையே, எல்லோரையும் அவரவர்களினுடைய எண்ணங்கள் தான் மாற்ற முடியும். அவர்கள் நினைத்த விஷயங்கள் மட்டும்தான் அவர்களை மாற்ற முடியும். அவர்கள் நினைத்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்த முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். அது தெரியாமல் அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு இரு, நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று. இந்த நம்பிக்கையினால் எப்பொழுதும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எதுவும் செய்யாமல் வீணாகி போகும் வாழ்க்கையை விட எதையாவது முயற்சி செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது. என் பிள்ளையே, அது கண்ணியமானதும் கூட. என் குழந்தை, உனக்கு அம்மா சொல்வது புரிகின்றதா? வாழ்க்கையில் எதையாவது செய்து கொண்டிரு. எதையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையை வீணடித்து கொண்டே இருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே சாதிக்காமல், எந்த ஒரு விஷயங்களையும் முன்னெடுக்காமல் நீ இப்படியே இருந்து விடுவாய். உனக்கு எந்த நன்மையும் ஒருபோதும் நடக்காது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்று கூட தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் சரி, உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல எப்பொழுதும் நான் உன் அருகில் இருப்பேன். என் குழந்தை, எந்நாளும் உனக்கு வாழ்க்கை தருகின்ற பிரச்சனைகளிலிருந்தும் உன் மன கஷ்டங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக மாறும். நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு பயம் என்ற ஒன்று எப்பொழுதுமே தேவையில்லை என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்நாளும் வாழ்க்கை வேதனைகளுக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லி வருந்தாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தி உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதுமே. என் பிள்ளையே, யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எதையும் தியாகம் செய்யாதே. ஏனென்றால் இங்கு உனக்காக யாரும் இல்லை என்பதை உணர்ந்து நீயும் உனக்காக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எடுத்த காரியத்தில் துணிவோடு செயல்படு. நீ எடுத்த காரியத்தில் உனக்கு எந்நாளும் உறுதுணையாக நான் வருவது போல நாளைய விடியலில் ஒரு சிறு குழந்தையும் வருகின்றது. என் பிள்ளையே, அம்மா எதனால் ஒரு சிறு குழந்தை என்று சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளையே, ஒரு சிறு பிள்ளையினுடைய முகத்தில் இருக்கின்ற புன்னகையானது நம்முடைய மனதில் இருக்கின்ற ஆயிரம் கவலைகளை நம்மை மறக்கடிக்கச் செய்யும். அது உனக்கு புரிகிறதா? ஏதாவது ஒரு தவறான முடிவை நாம் எடுக்க நினைக்கும் பொழுது கூட ஒரு சிறு குழந்தையினுடைய புன்னகையை மட்டும் நாம் அந்த நொடியில் கண்டுவிட்டோமானால் சட்டென்று நம்முடைய மனநிலை மாறிவிடும். அந்த புன்னகைக்கு நீ அடிமையாகி விடுவாய். அதுபோலத்தான்
நாளைய விடியலில் ஒரு சிறு குழந்தையானது தன்னுடைய நெற்றியில் விபூதியோடு உன்னை தேடி வந்து உன்னை பார்த்து சிரிக்கிறது என்றால் அந்த கணமே நீ புரிந்து கொள், இது முருகப்பெருமானினுடைய லீலை என்று. முருகப்பெருமான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கான இந்த விஷயத்தை செய்கிறார். தான் உனக்காக இருக்கிறார் என்பதனை அவர் உனக்கு உறுதிப்படுத்துகிறார் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒட்டு மொத்தமாக அத்தனை அற்புதங்களையும் உன் கண் முன்னால் நான் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக ஒப்படைக்க நான் வருகின்றேன். நாளைய விடியலில் கந்தனின் அம்சத்தை நீ காண வேண்டும். ஏனென்றால் நாளைய தினம் கிருத்திகை நாள் அல்லவா? கிருத்திகை நாளில் கந்தனினுடைய அருளை நீ பெற வேண்டும். அவரினுடைய அம்சமாகவே ஒரு சிறு பிள்ளையை அனுப்பி அவர் தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துகிறார் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாமே இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டோமானால் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நம்மை நெருங்கினாலும் எதுவும் உன் மனதை பெரியாக பாதிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நிராகரிப்புகள், அவமானங்கள், உதாசீனங்கள் எல்லாமே உண்மை. அன்புக்கு இடையே கிடைக்கும் மிக பெரிய பரிசு. இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ வேதனைப்படாதே. உன்னுடைய உண்மையான அன்புக்கு கிடைத்ததுதான் இந்த நிராகரிப்புகள். உன்னுடைய உண்மையான அன்புக்கு கிடைத்ததுதான் இந்த அவமானங்களும் உதாசீனங்களும். அதனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள். அன்பு செலுத்துவது தவறில்லை. உண்மையாகவே அந்த அன்பை பெறுவதற்குரிய தகுதிகள் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதனை முதலில் நீ சிந்தித்துக்கொள். நிச்சயமாக உன்னால் எதுவும் முடியும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ விரும்பிய வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. நீ யார் மேல் உன் அன்பை வைத்துவிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறாய் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு போகாது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை நீ அறியக்கூடிய நேரம் இது. நம்பிக்கை துரோகம் ஏன் வலிக்கிறது தெரியுமா? அதை செய்பவர்கள் நம் எதிரிகள் அல்ல, நாம் அதிகம் நம்புகின்றவர்கள்தான். இவர்கள்தான் வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் நம் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறார்கள். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று விழிபிதுங்கி நிற்கும் பொழுது தெய்வம் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாரையும் எதிர்பார்த்து நீ நிற்கவும் கூடாது. யாருக்கு பாரமாகவும் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே இங்கு சிறந்தது என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் பல சாதனைகளுக்கு உரியவர்கள் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த உலகம் உன்னை வாழ்த்தினாலும் சரி, தாழ்த்தினாலும் சரி, நீ அந்த இடத்தில் சிரித்து கொண்டே இரு. ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இதற்கான நேரத்தில் சரியாக எதிர்பார்த்து பதிலை சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீயாக இதற்கு பதிலை தேடிக்கொண்டு உன்னுடைய மனதை ஒருபோதும் காயப்படுத்தி கொண்டும் இருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் வரை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, நீ கலங்காமல் இருந்து விட்டால் அது போதும். உன்னை என்றும் என்றென்றும் நான் வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு இருந்து என்றும் உன் வெற்றியை உறுதி செய்ய உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பினால் நீ அடைய நினைக்கின்ற எல்லா வெற்றிகளும் உனக்கு உறுதியாக கிடைக்கும். நீ அடைய நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் என்றுமே என்றென்றுமே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்போடு மரவணைப்போடும் நாளைய விடியலில் கந்தனின் அருளை பெற்று உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும். நமக்கும் தெய்வத்தின் அருள் கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை என் குழந்தை நீ விட்டு விடாதே. நாளை மதியத்திற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. இருந்தாலும் கந்தனின் அருள் எந்த நேரத்திலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது.
என் பிள்ளைக்கென உன் அம்மா இது போன்ற நல்ல செய்திகளை எடுத்துச் சொல்லும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் இதனை தவிர்த்து விடாதே. உன் வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற முடியும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக உண்டு.